வணக்கம் நட்புகளே. எல்லாருக்குமே வறுத்த வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சூடாக இந்த பீச்சிலெல்லாம் வறுத்து கொடுப்பாங்க இல்லையா, அப்படியே மணலில் போட்டுருக்கோம். அந்த வேர்க்கடலையில் நல்ல உப்பு ஏறி இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். பட் நம்ம கடையில் சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்குறதுல உப்பு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். நான் வீட்டில் கொஞ்சம் அந்த மாதிரி வறுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ண நல்லா வந்துச்சு. உங்களோட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு அரை அழாக்கு எடுத்திருக்கேன். இது கிராம்ஸில் சொல்லணும்னா 100 கிராம் இருக்கும். இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும், பட் ஆனால் கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளித்து பெசரி வைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லேசாக. அதை பாருங்கள், அதனால நான் டீஸ்பூனில் எடுத்து ஊற்றுறேன். இதை நல்லா பெசரி அப்படியே வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறினா கூட நல்லா தான் இருக்கும். நமக்கு அவசரம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 1 ஹவர் இல்லைன்னா 1.5 ஹவருக்கு எடுத்து வறுப்போம். லேசாக உப்பு தூளும் கொஞ்சம் தண்ணியும் தெளித்து மூடி வச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். பேன் கொஞ்சம் அடி பாட்டம் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கடாயோ பேனோ ஏதோ வச்சுக்கலாம். இந்த வேர்க்கடலையே நான் இப்போ பேனில் போட்டேன். நல்லா அது பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா இது நல்லா டப்ப டப்ப டப்பன்னு வெடிக்கும். ரெடி ஆகிடும் பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறின உடனே உடச்சி காட்டுறேன். வறுத்த வேர்க்கடலை எப்படி வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்ல உப்பு பிடிச்சிருக்கு, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.